மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு மிக முக்கியமான நாள். 2 விஷயங்கள் ரொம்ப சீரியஸா நடந்திருக்கு. ஒண்ணு அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு ப்ளஸ் திமுகவோட தொகுதி பங்கீடு. அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் கொலை வழக்கு. நம்ம யாரும் மறக்க முடியாத ஒரு கொலை வழக்கு. எடப்பாடி ஆட்சியில் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் அப்படின்ற அப்பா மகனை ரெண்டு பேரையும் துடிக்க 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 கொன்ன காட்சி. ஒரு கடையில் மாமூல் தரலன்னு ஆரம்பித்த அந்த தகராறு மிக பெருசாக ஆகி அவங்கள துடிக்க துடிக்க கொன்னாங்க. இந்த கொலையில் பல வியாக்கியானங்கள் ஏடிஎம்கே தரப்புலேருந்து பேசப்பட்டது. மிகப்பெரிய கேவலமான வியாக்கியானங்கள்லாம் அவங்க பேசினாங்க. ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கொலையை முழுக்க முழுக்க புலனாய்வு செஞ்சது நக்கீரன். அதில் அவங்க தாக்கப்பட்டு பின்புறம் அடிபட்டு மருத்துவமனைக்கு போன மெடிக்கல் ரிப்போர்ட் வரைக்கும் நக்கீரன் வெளிப்படுத்தியது. அந்த டைமில் அது பெரிய அளவுக்கு விவாதத்துக்குள்ளாச்சு. இன்றைக்கி 120 பக்க தீர்ப்பு நீதிபதி கொடுத்துருக்காரு. அந்த 120 பக்க தீர்ப்பில் முக்கியமானது ஆய்வாளர் உத்தரவிட்டதுனால, ஆய்வாளர் பேர் ஸ்ரீதர், ஆய்வாளர் உத்தரவிட்டதுனால கட்டி தொங்க விட்டு ஜெயராஜையும் ஃபெனிக்ஸையும் போலீஸ் அடித்தாங்க. அதனால் ஏற்பட்ட காயங்களால் தான் அவங்க இறந்தாங்க அப்படின்னு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் ஏட்டு உட்பட 9 பேரையும் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பு விவரங்கள் பெரிய அளவுக்கு வெளிவர இருக்குது. ஆனால் அந்த தீர்ப்போட கான்டெக்ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போலீஸோடைய மிருகத்தனம் தான் அதில் தெரிஞ்சுது. கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லாத அந்த ஆட்சியுடைய அவல நிலை தான் நமக்கு கண் முன்னாடி நிற்கிது. அந்த அளவுக்கு அவங்கள அடித்து கொலை பண்ணி அவங்கள ரத்தம் சொட்ட 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 மருத்துவமனைக்கு கொண்டு போய், குறிப்பாக எனக்கு இன்னும் மறக்க முடியாமல் இருக்கிறது அந்த இருவருடைய பின்பகுதிகள் தான். உடலுடைய பின்பகுதிகளில் அந்த பட்டக்ஸ் ரீஜன் சொல்லுவோமே, அந்த ரீஜனில் அடித்து கொன்று இருக்காங்க. ஆனால் தலைகீழாக கட்டி தொங்க போட்டு தான் அவங்கள தாக்கியிருக்காங்க அப்படின்றது தான் வழக்கில் இருக்கக்கூடிய நீதிமன்ற சாட்சிகள் அடிப்படையில் இன்னைக்கு நீதியாக கொடுத்துருக்காங்க. இவங்களை காப்பாற்ற நடந்த முயற்சிகள்லாம் பெரிய பெரிய முயற்சிகள். பெரிய வழக்கறிஞர் பட்டாளமே இவங்களுக்காக காசு வாங்கிட்டு குதிச்சுது. அந்த வழக்கறிஞர்கள் பட்டாளம் எங்களால் முடியாதது ஒன்றும் கிடையாது அப்படின்னு அந்த வழக்கறிஞர் பட்டாளம் குரல் கொடுத்தது இன்னைக்கு கூட சென்னை உயர்நீதிமன்ற சுவர்களில் எதிரொலிக்கும். அந்த அளவுக்கு அந்த வழக்கறிஞர் பட்டாளம் பெரிய அளவுக்கு குதிச்சது. எல்லாம் காசு வாங்கி அதுக்கு பல பத்திரிகையாளர்களே துணையா இருந்தாங்க. ஆனா நக்கீரன் கடைசி வரைக்கும் அதுல உறுதியா நின்று போராடி இன்னைக்கு சிபிஐ போட்ட சார்ஜ் ஷீட்ல கிடைக்கக்கூடிய தீர்ப்பு தான் எடப்பாடி அரசுக்கு பாஜக கொடுத்த சர்டிபிகேட் போல வந்திருக்கு. ஏன்னா அந்த வழக்கை சிபிஐ ஹேண்டில் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு பிஜேபி கவர்மெண்ட் தான், இன்றைக்கி தீர்ப்பு வரும்போதும் பிஜேபி கவர்மெண்ட் தான். அன்றைக்கும் பிஜேபியோட அலையன்ஸாக தான் இருந்தார் எடப்பாடி. அதனால தான் அந்த வழக்கு சிபிஐக்கு போச்சு. இன்றைக்கி சிபிஐ பதிவு பண்ண சார்ஜ் ஷீட்டில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. ஆக எடப்பாடிக்கு மோடி தரக்கூடிய சான்றிதழ், எடப்பாடி ஆட்சிக்கு மோடி தரக்கூடிய சான்றிதழாக தான் சாத்தான்குளம் பெனிக்ஸ் ஜெயராஜ் வழக்கோட தீர்ப்பு என்பது இன்னைக்கு 120 பக்கத்தில் பெரிய அளவுக்கு எதிரொலிக்குது. இந்த சூழ்நிலையில், இந்த பேக்ரவுண்டில் தான் இன்னைக்கு அதிமுக தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை அதிமுக தலைமை கழகத்தில் நடத்துது. அங்கே உட்காந்து வெறுமனே டீ தான் சாப்பிட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் ஏற்கனவே அமித்ஷா கிட்ட முடிச்சுட்டு வந்துட்டாங்க.
அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தான் இன்னைக்கு வந்து இவங்க கையெழுத்து போட்டாங்க. அதுலேயும் 3 கட்சிக்கு தான் இவங்க வந்து இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையை இவங்களால முடிக்க முடிஞ்சது. பாஜகவுக்கு போன தேர்தலில் 20 சீட்டு கொடுத்தாங்க. இப்போ 27 சீட்டு கொடுக்குறாங்க. நம்ம 31 சீட்டு வரோம்னா அது வந்து மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், பூவை மூர்த்தி இவங்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம சொல்லியிருந்தோம் 31 சீட்டுன்னு. எல்லாருக்கும் ஒவ்வொரு சீட்டு தான். அதில் வந்து ஜான் பாண்டியன் ரெட்டலையில் நிற்கிறார். பாரிவேந்தர் வந்து சுயேட்சையா அவருடைய சின்னத்தில் நிற்கிறாரு. பூவை ஜெகன்மூர்த்தி வந்து இன்னும் டிசைட் ஆகலை, எந்த சின்னம்னு டிசைட் ஆகலை, அந்த லெவலில் நிற்கிறார். அதே மாதிரி பாமகக்கு போன தேர்தலில் 23 சீட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்க சீட்டு வந்து 18, 5 சீட்டு குறைவு. 5 சீட்டு தான் அன்புமணி வந்து அப்பா ராமதாஸால் இழந்த சீட்டு வந்து 5 சீட்டு. 5 சீட்டு எண்ணிக்கை இழந்திருக்காரு. அப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, பாமக வந்து பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து அதிமுகவே ஒத்துக்குது. அந்த மாதிரி ஒரு சூழல் தான் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அப்போது 27 சீட்டு பிஜேபி, பாமக வந்து 18 சீட்டு, அமமுக 9 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக அதிமுக தலைமை கழகத்துக்கு வந்த டிடிவி தினகரன் வந்து இது வந்து எடப்பாடி தலைமையிலான அதிமுகவின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகைன்றதை மறைச்சிட்டு ஜெயலலிதாவின் எம்ஜிஆர் மாளிகை, எங்கடா ஜெயலலிதா வந்தாங்க? எம்ஜிஆர் மாளிகையை எம்ஜிஆரும் ஜானகியும் சொந்த உழைப்பில் வாங்கின கட்டடம் அது, சொந்த உழைப்பில் வாங்கின சொத்து அது. அவங்க வந்து கட்சிக்கு தானமாக எழுதி வச்ச சொத்து இது. இங்கே இல்லை. அப்போது எம்ஜிஆரும் ஜானகியும் கட்சிக்கு கட்டடம் கொடுக்கும்போது ஜெயலலிதா வரல. ஜெயலலிதாவின் எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்ததாக ஒரு பேட்டி கொடுத்து 9 சீட்டுன்னு பேசிக்கிட்டு இருந்ததை 11 சீட்டாக்கிட்டு 11 சீட்டில் அவர் வந்து ரெட்டையிலையில் நிற்கணும் அப்படின்றத எடப்பாடியும் பாஜகவும் வலியுறுத்தினதை மீறி நான் சுயேட்சையாக தான் நிற்பேன், ஒரு கட்சி அங்கீகாரம் பெறுறதுக்கு 12 சீட்டில் போட்டி போடணும், நான் 11 அல்லது 12 சீட்டில் போட்டி போடணும், நான் 11 சீட்டில் போட்டி போடுறேன்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற கட்சிகளோட இவங்களால இன்னும் முழுமையாக ஒப்பந்தம் போட முடியல. வாசன் கட்சி வந்து 4 சீட்டு கேட்குது. 4 சீட்டு கொடுத்தாதான் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர் பட்டியலையும் கிட்டத்தட்ட அவங்க இறுதி பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து யுவராஜ், இன்னொன்று வந்து விடியல் சேகர், மூணாவது வந்து ரங்கராஜன் முன்னாள் எம்எல்ஏ, நாலாவது சுரேஷ் மூப்பனாராம். அவர் வந்து ஜிகே வாசனுடைய ஒய்ஃபோட ரிலேட்டிவா. இந்த 4 பேர் சீட்டையும் ரெடி பண்ணிட்டு இவர் வந்து உக்காந்துருக்காரு. வாசனை மதிக்கலை. வாசனுக்கு 2 சீட்டுன்னு தான் சொல்லிட்டாங்க. 4 சீட்லாம் கிடையாது, 2 சீட்டு தான் அவருக்கு. அந்த 2 சீட்டையும் யாருக்கு கொடுக்கறதுன்றது அவங்களுக்குள்ள சண்டை. யுவராஜ் செல் ஆஃப் பண்ணிட்டாரு, விடியல் சேகர் செல் ஆஃப் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி இந்த நிலவரம் என்பது வந்து அங்கே மிக மோசமாக போயிட்டுருக்கு. பூவை மூர்த்தியும் வாசனும் வந்து ஒத்துக்கலை, இந்த சீட் பிரிவினைக்கு வந்து ஒத்துக்கலை. அமித்ஷா தான் இந்த சீட் பிரிவினை பண்ணியிருக்காரு. காலையில் போயிட்டு பியூஷ் கோயல் வந்தவுடனே அவரை பார்த்துட்டு வாசன் சொல்லிட்டாராம், எனக்கு இந்த சீட்டில் உடன்பாடு கிடையாது, எனக்கு 4 சீட்டாவது வேணும், அப்படி என்னுடைய அதிருப்தியை வந்து நீங்கள் வந்து அமித்ஷா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு. அதாவது இவருக்கு வந்து டைரக்ட் லைன் கம்யூனிகேஷன், நேரடி தொடர்பு தான் இருக்குது வாசனுக்கு. ஏதாவது அதிருப்தி வந்தார்னா இவர் வந்து இவரோட சேனலில் வந்து அமித்ஷா கிட்டேயும் பிரைம் மினிஸ்டர் கிட்டேயும் தான் சொல்லுவார். இதே மாதிரி சேனலை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தவங்க 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து செங்கோட்டையன், இன்னொருத்தர் வந்து ஓபிஎஸ். செங்கோட்டையனும் எனக்கு சேனல் வந்து நிர்மலா சீதாராமன் அமித்ஷான்னாரு. ஓபிஎஸ் எனக்கு சேனல் வந்து அமித்ஷா மோடி அப்படின்னாரு. கடைசியில் என்னை பார்க்க வரல, மோடியும் வந்து அமித்ஷாவும் வந்து என்னை பார்க்க வரலன்றது மட்டும் இல்லை, நான் போய் சந்தித்தாலும் என்னை கண்டுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டோடு தான் ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு போனார். அதே மாதிரி செங்கோட்டையன் வந்து அதிமுக விட்டே போயிட்டு அவர் வந்து தாவேகால போய் சேர்ந்தார். இந்த 2 பேர் தான் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலை வச்சுருந்தாங்க. இப்போது ஜிகே வாசன் அதே மாதிரி ஒரு கண்ட்ரோலை வச்சு தான் அவரும் பேசுகிறாரு. எனக்கு வந்து கடுமையான அதிருப்தி அப்படின்னாரு. அதே மாதிரி பூவை மூர்த்தியும் கடுமையான அதிருப்தியில் இருந்ததுனால இந்த 2 பேரும் வராததுனால இவங்களால வந்து முழுமையான ஒப்பந்தத்தை
அதிமுகவால் போட முடியல. முழுமையான ஒப்பந்தத்தை கூட போட முடியாத அதிமுக அடுத்தபடியாக நேரடியாக பிரச்சாரத்துக்குள்ளே போகிறாங்க. புதன்கிழமையிலேருந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. அதுக்குள்ளே வந்து தொகுதிகள் என்னென்ன தொகுதிகள் அப்படின்றத பேசி முடிப்பாங்க. அந்த தொகுதிகளையும் வந்து அங்கே அமித்ஷா கிட்ட பேசி முடிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு அமித்ஷா வந்து ஒரு டிராஃப்ட் டீல் போட்டு தான் இங்கே அனுப்பிச்சிருக்காரு. அந்த டீலை தான் இவங்க வந்து இங்கே ஓகே பண்ணுறாங்க எம்ஜிஆர் மாளிகையில். ஆனால் டீல் போட்டது என்னமோ அமித்ஷா தான். டெல்லியில் நடந்த டீலிங்கு இங்கே வர்றாங்க. இப்படி தான் வந்து அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு என்பது முடிஞ்சிருக்கு. நம்ம திமுகவில் பார்த்தீங்கன்னா சிபிஎம் வந்து 5 சீட்டு, விடுதலை சிறுத்தைகள் 5 சீட்டு தமிழ்நாட்டில், 1 சீட்டு பாண்டிச்சேரியில், அது இன்னும் உறுதியாகலை. தேமுதிக வந்து 6 சீட். இதுதான் அவங்க முடிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில் நிறைய குழப்பம் இருக்குது. திமுக வந்து நிறைய தொகுதிகளில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த தொகுதி உடன்பாடு அடிப்படையில் என்ன பண்ணுறதுன்றதை பற்றி பேசி முடிவு பண்ணி தான் அவங்க அங்கே தொகுதி இதை பண்ணுவாங்க. சிபிஎம்குள்ள பயங்கரமான பல குழப்பங்கள் அங்கே நடந்திருக்கு. அங்கே வந்து விவாதங்கள் வந்து சிபிஎம் உடைய மாநில குழுவில் 11 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கு. 11 மணி நேரம் விவாதம் போகிற அளவுக்கு திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வந்து அங்கே பேசக்கூடிய ஆட்கள் என்பது மிக மிக அதிகமாக இருந்திருக்காங்க. அங்கே வந்து முட்டல்கள், மோதல்கள், கருத்து மோதல்கள் வந்து பெரிய அளவுக்கு நடந்திருக்கு. அதையெல்லாம் மீறி சண்முகமும் அகில இந்திய செயலாளர் பேபியும் அகில இந்திய கட்சி தலைமையுடைய லைன் என்பது வந்து திமுக கூட்டணியோட தொடர்வது தான். ஏன்னா அடுத்தது நம்ம பாராளுமன்ற தேர்தலையும் பார்க்கணும். பாராளுமன்ற தேர்தலில் நம்ம 2 எம்பிக்கள் வாங்கியிருக்கோம். 2 எம்பிக்களுடைய எண்ணிக்கை என்பது 12 சீட்டு வருது. அந்த இதையும் நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு தான் போகணும். ஏன்னா கேரளாவில் முடிவுகள் எப்படி வருன்றது நம்மளால் சொல்ல முடியாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தளம் என்பது தமிழகம்தான். தமிழகத்தில் இன்றைக்கி திமுக கூட்டணியை பகைச்சிக்கிட்டு போக முடியாது என்பது ஒரு நிலை. இது வந்து அஃபிஷியல் லைனு. ஆனால் அதை எதிர்த்து வெங்கடேசன் ஒருத்தர், அவர் தலைமையில் ஒரு டீமு. அவர் வந்து விஜய்க்கு நெருக்கமானவர். அவர் எப்போவுமே தன்னை காவல் கோட்டம்னு ஒரு நாவலை எழுதி அவர் பிக்சருக்குள்ளே வராரு. அந்த எழுத்தாளர்ன்ற ஒரே ஒரு இதை வச்சு, விகடன்ற ஒரு பத்திரிகையோட பேக்ரவுண்டை வச்சு, அவர் காவல் கோட்டம் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, அது பிரிண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு விருது கொடுத்த பத்திரிகை தான் விகடன். அந்த மாதிரி அந்த பேக்ரவுண்டுக்குள்ளேயே வர்றாரு. விகடனும் விஜயும் எவ்வளோ க்ளோஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். விகடன், விஜய், ஆதவ் அர்ஜுனா எல்லாருமே எவ்வளோ க்ளோஸ்ன்னு தெரியும். அந்த பேக்ரவுண்டுக்குள்ளே இருந்து வரக்கூடியவர் தான் இந்த சு வெங்கடேசன். இவர் தலைமையில் ஒரு டீம் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து உடன்பாடாக இல்லை. ஏன்னா இவருக்கும் அமைச்சர் மூர்த்திக்கு இடையில் ஒரு பெரிய மோதல் நடந்தது. அந்த மோதலை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான பல விஷயங்களை வந்து பண்ணி பார்த்தாங்க. 2 பேருக்கும் காம்ப்ரமைஸ் வரவே இல்லை. அடுத்த முறை இவர் வந்து மதுரையில் எம்பியாக போட்டி போட முடியாது. அப்படி போட்டி போடுறதுக்கு மூர்த்தி விட மாட்டார். 2 பேருக்குமான மோதல் வந்து கடுப்பாக பெரிய அளவுக்கு இருக்குது. அதே இவன் தான் பிரவீன் சக்கரவர்த்தி லைன் தான். பிரவீன் சக்கரவர்த்தி மயிலாடுதுறையில் போட்டி போட முடியலன்ன உடனே அவர் வந்து காங்கிரஸை வந்து திமுக கூட்டணியிலேருந்து தாவேகா கூட்டணி கொண்டு போக ட்ரை பண்ணார். அதே மாதிரி சு வெங்கடேசன் வந்து சிபிஎம்மை வந்து தாவேகா கூட்டணிக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சியில் வந்து கட்சிக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தார். ஏன்னா விஜயும் அவரும் ரொம்ப க்ளோஸு. வேள்பாரின்ற நாவலை வந்து இப்போது டைரக்டர் சங்கர் எடுக்கிறதா சொல்கிறாங்க. அது இவர் எழுதின நாவல். அந்த நாவலை வந்து டைரக்டர் சங்கர் படம் எடுக்கிறதா இப்போது சொல்கிறாங்க. ஆனால் அது ஃபஸ்ட்டு வேள்பாரிக்கு கதாநாயகனாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டது விஜய் தான். இவர் விஜயோட ரொம்ப க்ளோஸு. விஜயோட எல்லா விதமான டிஸ்கஷனும் பண்ணுறவர் அப்படின்றதுனால எப்படி பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸை வந்து தாவேகா பக்கம் கொண்டு போக ட்ரை பண்ணாரோ, அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனாவுடைய நெருக்கமான நண்பரான இவர் சிபிஎம்மை வந்து தாவேகா பக்கம் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணார். சிபிஎம் வந்து அறிவாளிகள் நிறைந்த கட்சி, ஒழுக்கமான தோழர்கள் நிறைந்த கட்சி. அந்த கட்சிக்குள்ளே வந்து ஜனநாயக மத்தியத்துவத்தின் அடிப்படையில் எல்லாரும் பேசி விவாதித்தான் முடிவெடுப்பாங்களே தவிர சு வெங்கடேசன் சொல்கிறதுனால முடிவெடுக்க மாட்டாங்க. சு வெங்கடேசன் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி உதயச்சந்திரனுக்கு ரொம்ப நெருக்கம். அப்புறம் ஒரு சுற்றுப்புற சூழல் அணி ஒன்று இருக்குது. அந்த அணியோட காரில் தான் அவர் வந்து ட்ராவல் பண்ணுவார்.
அந்த அணியோடைய நெருக்கம். இந்த மாதிரி தன்னை வளர்த்து கொள்வதில் ஒரு தனி மனிதன் எப்படியெல்லாம் கவனத்தை கொள்வானோ, அந்த மாதிரி தன்னை வளர்த்து கொள்வதில் கவனத்தை கொள்வதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. நீங்கள் உங்களை வளர்த்துக்கோங்க. ஒரு நாவலை எழுதுறதும், ஒரு புதினத்தை எழுதுறதும் ஒரு புரட்சிக்கான அடையாளம் கிடையாது. ஏன்டா மார்க்சிம் கார்கி புரட்சியாளர் இல்ல, லெனின் தான் புரட்சியாளர். மார்க்சிம் கார்கி வெறும் எழுத்தாளர் தான். ஆனால் அதை வச்சு தன்னை ஒரு ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டு இன்னைக்கு ஒரு கட்சியை வளைச்சு கொண்டு போக முடியுன்ற ஒரு பெரும் முயற்சியில் சு வெங்கடேசன் ஈடுபட்டார் அப்படின்னு தோழர்கள் தான் சொல்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன தடவை வாங்கின 6 சீட்டை விட குறைந்து 5 சீட்டுகளோட வந்து அவங்க வந்து இதுக்குள்ளே இந்த களத்துக்குள்ளே வந்து நிற்கிறாங்க. ரைட்டுங்களா? அதே மாதிரி விசிகா 5 சீட்டோட அவங்க தங்களை குறுக்கிக்கிறாங்க. தேமுதிக வந்து ஏற்கனவே அவங்கள பேசி முடிச்சிட்டாங்க 6 சீட்டு. அந்த 6 சீட்டோட அவங்க நிற்கிறாங்க. 6 சட்டமன்ற தொகுதிகள் ப்ளஸ் ஒரு எம்பி. ஒரு எம்பின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதி வரும். 6 சட்டமன்ற தொகுதிகள் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 12 சீட்டு கிட்டத்தட்ட தேமுதிகவுக்கு வந்துடுதுன்ற அடிப்படையில் தேமுதிகவும் இதுக்குள்ளே வருது. வேல்முருகன் ரொம்ப ஓவராக பேசினார். சட்டமன்றத்தில் கடைசி நாளில் கூட சேகர் பாபுவோட தகராறு வந்து முதல்வர் வந்து வேல்முருகன் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்னே சொல்லி பேசக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகியது. அப்பாவு தான் அதுக்கப்புறம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை சரி பண்ணார் அப்படின்ற ஒரு சங்கதிகள் இருப்பதனால வேல்முருகன் வந்து நான் வெளியேறேன் அப்படின்னோடனே வெளியே போங்கன்ட்டார். அந்த வேல்முருகனை வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சிலர் முயற்சி பண்ணாங்க. பிஜேபி அங்கே இருக்கிறதுனால நான் போக மாட்டேன் அப்படின்னு அங்கேயும் ஒரு நிலை எடுத்துட்டு அந்த கூட்டணிக்கும் போகல. அவர் தனியாக போட்டி போடுறாரு. அப்போது இப்போ களம் என்பது கிளியர். திமுக, அதிமுக, தாவேகா ப்ளஸ் நாம் தமிழர் கட்சி ப்ளஸ் வேல்முருகன், அது இல்லாமல் டாக்டர் ராமதாஸ், சசிகலா, திமுக கூட்டணி இதெல்லாம் தான் ஒரு களத்தில் இன்னைக்கு நிற்குது. தாவேகா வந்து 25ஆம் தேதி ஃபைனல் பண்ணுறாங்க. ஃபைனல் பண்ணிட்டு 26, 28 வந்து விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் பெரம்பூரில் வந்து அவர் ஒரு வீடு வாங்குறாரு. பல கோடி ரூபாய் செலவில் ஒரு வீடு வாங்குறாரு. ஏசி ஆள் இல்லாமல் அதுதான் வீடும் வாங்குறாரு. வீடு வாங்கி அவர் நான் வந்து மண்ணின் மைந்தன் பெரம்பூரில் தான் நான் இருக்கிறேன் என்ன காட்டுகிறார். இவங்க என்ன ட்ரை பண்ணாங்கன்னா வட சென்னையில் முழுக்க முழுக்க திமுக வாக்குகளை கபலீகரம் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தாவேகா வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக வட சென்னையை டார்கெட் பண்ணி அங்கே போட்டி போடுறாங்க. தென் சென்னையில் 2 பேர் போடுறாங்க. ஒருத்தர் வந்து புசி ஆனந்த் வந்து டி நகரில் போடுறாரு. இன்னொருத்தர் வந்து மயிலாப்பூரில் அவங்களுடைய பொருளாளர் போடுறாரு. ஆர்கே நகரில் ஏபிஆருடைய மருமகன் வந்து அங்கே போட்டி போடுறாரு. இது இந்த மாதிரி ஒரு ஆதவ அர்ஜுனா உங்களுக்கு தெரியும் வில்லிவாக்கத்தில் போட்டி போடுறாரு. இப்படி ஒரு பிக்சரை வச்சு அவங்களுடைய மூமெண்ட் வந்து கேஷுவலாக என்பது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வந்து தன்னோட நேர்காணல்களை முழுசையும் முடிச்சிருச்சு. ரைட்டா? அதில் வந்து அவர் ஸ்டாலின் கேட்டது வந்து தேமுதிக வர்றதுனால வரக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, ஓபிஎஸ் வந்ததுனால இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன, தாவேகாவால் என்ன இம்பேக்ட் இருக்கும், இதுதான் வந்து அவர் வேட்பாளர்கள்கிட்ட கேட்டது. கிட்டத்தட்ட வேட்பாளர்களையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க தொகுதியும் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, வேட்பாளர்களையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது அவங்க பிரச்சாரத்தில் தான் அவங்க திமுக ஈடுபடணும். இப்போ வந்து எல்லாருமே வந்து பிரச்சாரத்துக்கு களமிறங்கி போகிறதுக்கு தொகுதி உடன்பாடுகளை முடித்து பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக போகிறாங்க. 170 சீட்டுகளுக்கு வந்து இரு கட்சிகளுமே போட்டி போடக்கூடிய ஒரு அப்ராக்சிமேட் இதுதான் இருக்குது. இந்த நிலையில் ஒரு சர்வே ஒன்று வந்து வெளியில் வந்திருக்கு. அதில் வந்து ஏஎன்எஸ் சர்வே அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி சர்வே வந்திருக்கு. அதில் வந்து திமுக வந்து 44.9%, அதிமுக 38.5%, ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் வந்து 6.4%, தாவேகா வந்து 9.5%, நாத்தாக்கா 4.8% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம் 6.4%, தாவேகா 9.5%, அதாவது 10% கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இவ்வளோ தான். ஆனால்
பாஜக வந்து போன தடவை 9% வாங்கினது வந்து 4.8% போகுது. அப்போது விஜய் வாங்குற பாதி ஓட்டு வந்து நாத்தாக்காவுடைய ஓட்டுன்னு தான் இந்த சர்வே சொல்லுது. 4.8 இவங்களது வந்து குறைஞ்சிருக்கு. தொகுதி வைஸ் பார்த்தீங்கன்னா 180 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும், 54 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும்ன்ற மாதிரி வருது. தாவேகா வந்து சென்னை தொகுதியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுது. சென்னைக்குள்ள ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும், திமுக அதிமுக வாக்குகளில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற மாதிரி இந்த சர்வே வந்து வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.